இன்றைக்கி நானே வீட்டில் வந்து எண்ணெய் காய்ச்சினேன். அது எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாமா? வெந்தயம், பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10, வெட்டி வேறு, மருதாணி தழை, கசலங்கண்ணி நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் செம்பருத்தி இலை, கருவேப்பு தழை, சுத்தமான செக்கிலாட்டின தேங்காய். உங்ககிட்ட தனி வடைச்சட்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா குழம்புலாம் வச்சுருப்பீங்களா அந்த வடைச்சட்டி யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அலாசி விட்டு எடுத்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சினீங்கன்னா அந்த காரவாசெல்லாம் வராது. அப்புறம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இலை, தலை, செடி, கொடி உங்களுக்கு என்னென்னலாம் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து தலைன்னு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடே பயங்கரமாக மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்ணெய். நம்ம வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஹோம்மேட் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு சொட்டு எண்ணெயை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? நான்லாம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேஸ்ட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துட்டு மிச்சம் இந்த குண்டாலெலாம் ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தம்பிக்கு, பாப்பாவுக்கு, எனக்குன்னு தலையிலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டேன். நான் எண்ணெயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம எல்லாம் பச்சாவே போட்டிருக்குங்காட்டி சீக்கிரம் வந்து சிக்கு வாசம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு. அதனால ஒரு 1.5 மாதத்துக்குள்ள தீத்துருங்க. ஒரு 2 மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாதம் வந்து இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த கசடை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். தலை குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் குளிங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினேன். எனக்கு வந்து 1/2 லிட்டர் பாட்டில் இது. எனக்கு வந்து இவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ஹேர் ஆயில் தயாரித்து பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.